நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 31/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி, டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 5:03 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:12 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று அதிகாலை 1:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:12 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று பணவரவால் மனம் மகிழும் சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். கவலைகளை மறந்து இன்று செயல்படுவீர்கள். அரசாங்க ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வங்கி கடனும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தங்கு தடையின்றி வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. நிதி நிலைமையும் இன்று சீர்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இன்று பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், முடிவுகளை கவனமாக அணுக வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியுங்க. மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று காரியங்கள் சாதகமாக நடக்க கொடுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அனுகூலமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பணவரவு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பரணி நிதி நிலைமை கண்டிப்பாக சீர்படும். மாற்றங்கள் ஏற்படும் அளவில் சூழல் உருவாக கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். காலை நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மாலையில் வரக்கூடிய செய்திகளும் இன்று மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. கிருத்திகை இன்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களும் சூடுபிடிக்க தொடங்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. இன்று கையில் உள்ள காசு பணத்தை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. என்ன ஒன்று, சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை நீங்கள் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற கடுமையாக உழைப்பீர்கள். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக தான் இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. மற்றவரிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகாரியிடம் பணிவாக நடந்தல் ரொம்ப அவசியம். இன்று அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் தயவு செய்து பயப்பட வேண்டாம். பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக செயல்படுங்க, அது போதும். வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக சென்று வர வேண்டும். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். பண விஷயங்களிலும் கட்டுப்பாட வேண்டும்.
செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. லாபம் சீராக தான் வரக்கூடும். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியுங்க. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். சிந்தித்து செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். காதலில் குழப்பம் அடைய வேண்டாம். அதேபோல் பெண்கள் இன்று காசு பணத்தை பத்திரப்படுத்தி கொண்டாலே சேமிப்பு உயரக்கூடும். மாணவர்கள் நல்ல பிள்ளையாக இன்று காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையுங்க. மாற்றங்கள் ஏற்படும் அளவில் சூழல் அமைந்து விடக்கூடும். தொட்ட குறைபட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். என்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இருந்தாலும் நீங்க குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். ரோகிணி, தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று பெற வேண்டும். முன்கோபம் என்பது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. மனதை நீங்க தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி ஈடுபடுவது எதிலும் நல்லது. தொட்ட குறைபட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அற்புதமாக காய் நகர்த்தி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இன்று நீங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. மிருகசிரிஷம், இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நேரம் காலம் கடந்தும் சில பணிகள் கொஞ்சம் இழுத்துக் கொண்டிருக்கும். பண வரவு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சமூக பொறுப்புகள் தேடி வரக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். இந்த நாள் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. மிதுனம் ராசினியர்கள், இன்று நீங்க தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை கவனமாக கவனியுங்கள். போக்குவரத்தில் கவனத்தை பின்பற்றுவது நல்லது. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். சின்னதாக ஒரு மருத்துவ செலவும் இருக்க கொடுங்க. கவனத்திறன்கள் இன்று அதிகப்படுத்த வேண்டும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டு பெறுவது கடினம்தான். மற்றவருடன் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முடங்கி கிடந்த பணிகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். காரியங்கள் அனைத்திலும் வேகம் பிடிக்க கொடுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நல்ல உறவுகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. மனதில் இருந்த கவலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சஞ்சலமான சூழல் இருந்ததும் மாறிவிடக் கொடுங்க. பண நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க கொடுங்க. அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். சினத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பெரிதாக எந்த ஒரு கடினமும் இருக்காது. காதல் வெற்றி நோக்கி செல்லும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். மனோ தைரியமும் இன்று உண்டாக கூடும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக திருத்தி விடுவீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. அடுத்தவருக்கு முன்னுதாரணமாக காணப்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். திருபாதிரை, பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க.
அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெற முடியும். அடுத்தவரை மட்டும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்று இருப்பது நல்லது. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தெய்வீக சிந்தனை என்று ஏற்பட கொடுங்க. புனர்பூசம். கையில் உள்ள காசு பணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். இன்று நெருக்கமானவரின் நட்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் புரிவோருக்கு இன்று நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பணம் உடையை தவிர்க்க வேண்டும். நேர் வழிகளில் பணம் செலவு செய்வதனால் நிம்மதி பிறக்குங்க. சின்னத்தை குறைத்தால் சிக்கல் கண்டிப்பாக தீரும். என் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவுகள் மத்தியில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அனைவரிடத்திலும் ஆதரவாக காணப்படுவீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய உற்சாகமும் இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். மனம் கொணாமல் நடந்து கொள்ளுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை கடகம் ராசினியர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துணிச்சலுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. மாலை நேரமும் இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தொட்ட குறை வெட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுகளில் இன்று தெளிவு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பூசம். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடிவுகளில் இன்று தெளிவு ஏற்படக்கூடும். இன்று முடங்கிய காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சி பண்ணுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் எளிதில் ஜெயிக்க முடியும். ஆயில்யம். நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க. காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். வெற்றி நிச்சயம். சிம்மம் ராசினியர்கள் இன்று தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. உற்சாகமாக பணிகளை இன்று நீங்கள் ஈடுபட முடியும். சிக்கல்களை எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் எல்லாம் நல்லவையாகவே நடக்க கொடுங்க. இன்று தொலைதூர தகவலால் புதிய உற்சாகம் ஏற்படக்கூடும். மனைவியின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் சீராக நடைபெற கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். இன்று எதிலும் வேகம் கூடிவிடுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கடினமான உழைப்பையும் இன்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிறப்பாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இன்று பெண்கள் கூடுமானவரை எதையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்பாடு கூடும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கு தெளிவு பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியும். என்று சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பூரம் இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் நல்லது நடைபெற கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று உங்களுடைய மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகள் தீரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்கை கடைசி நேரத்தில் காப்பாற்றி கொடுக்க முடியும். தோல்வியை வெற்றிக்கு முதல் படி. எனவே தோல்வியை கண்டு தோழ வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சியில் இறங்குங்கள். வெற்றி பெறுங்கள். உங்கள் பக்கத்தில் உள்ள நியாயத்தை மட்டும் எடுத்து தெளிவாக சொல்லுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்று வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். காரிய தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. காரிய அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவருவீர்கள். எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாக கொடுங்க. பண வரவு கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். கொடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் கண்டிப்பாக நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனதளவில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். தெளிவான சிந்தனையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்றும் கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்வது நல்லது. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். மனதை கொஞ்சம் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று வேக வேகமாக சில பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். இன்று துடிப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஹஸ்தம் என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சித்திரை இன்று நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் வழங்கக்கூடும். பல நெருக்கடியையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்கள் உண்டு மழுவீர்கள்.
காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள் என்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசினியர்கள், இன்று மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள் என்று சிரித்த முகத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விலையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த இனங்களில் பண வரவு கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. என்று எந்த ஒரு காரியத்திலும் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களில் முழுது கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. குறையாக பேசியவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்டக்கூடும். எதையும் பேசி எடுக்க முடிவுகளை வெற்றி இருக்குங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு வேலையும் நீங்க கணக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாகவே அலைய வேண்டியிருக்கும். சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபடுங்கள், அது போதும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். யாரை பற்றியும் விமர்சனம் மட்டும் வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை மட்டும் சரி செய்து கொள்வது நல்லது. பாடங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்து விட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியுங்க. சுவாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். விசாகம். என்று பதட்டம் வேண்டாம், பரபரப்பு வேண்டாம். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று நேர்முகத்தன்மை வெளிப்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடுங்க. இன்று காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். மாலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டக்குறை வெட்டக்குறை சரி செய்துவிட முடியும். யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று எதிலும் உங்களுக்கு மன தெளிவு உண்டாக கொடுங்க. துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். எதிரிகள் அடிபணிந்து செல்ல கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. பெயரும் புகழும் கண்டிப்பாக ஓங்கி இருக்கும். புதிய நட்பு இன்று மலரக் கொடுங்க. என்று குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வெற்றுமை மாறிவிடக் கொடுங்க. கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்கள் உறவுகளிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். காரியங்களில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி செல்ல கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று யாரையும் நீங்க விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். பண வரவுகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கைக்குரியவரை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படித்து கண்டிப்பாக முன்னேற வேண்டும். பாடங்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது
நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. என்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். அனுஷம் என்ற பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிரிகள் இன்று கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கேட்டை இன்று சிரமங்களை சரி கட்டிவிட முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று அபாரமான நினைவாற்றல் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கிவிட முடியுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். மாலை பொழுதும் கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிவிட முடியும் என்று தனுசு ராசினியர்களுக்கு இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக நம்பிக்கையால் தேகத்தில் புதிய தெம்பு பிறக்க கொடுங்க. என்று தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மந்தமாக இருந்த காரியம் சூடுபிடிக்க தொடங்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்குங்க. உங்களது வேலையை கண்டு மேல் அதிகாரிகள் திருப்தி அடையக்கூடும். என்று காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். எடுத்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்மையை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். என்று மாணவர்கள் யோசியுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் இருங்கள். உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். உற்சாக மிகுதியால் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். இன்று சிரமங்களை சரிக்கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நினைத்ததை அற்புதமாக செய்து முடிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூராடம் நினைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து விடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக தீரும் நாளாக இருக்கக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகுநாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திராடம் மாலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். காலையில் வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இன்று மன சந்தோஷம் ஏற்பட கொடுங்க.
மாற்றங்கள் ஏற்படும் அளவில் எல்லாவித சூழலும் அமைந்து விடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மகரம் ராசினியர்கள், இன்று திறமையின் அடிப்படையில் எந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. வெகுநாள் வாங்க நினைத்த பொருளையும் கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு போன்றவை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிந்தனையில் உங்களுக்கு சிறப்பு மிக்க சூழல் ஏற்பட கொடுங்க. வெகுநாள் வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். ஆசையாக மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி இருக்குங்க. இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரிய வெற்றியும் இன்று ஏற்படக்கூடும். வீண் கவலை மட்டும் தயவு செய்து வேண்டாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாக்குங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பூர்வீக சொத்துக்களில் வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் குறையலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. வம்பு வழக்குகளுக்கு மட்டும் தயவு செய்து செல்ல வேண்டாம். பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். கையில் உள்ள காசு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிரமங்களையும் நெருக்கடிகளையும் ஓரளவு கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று நீங்க நட்பு வட்டத்தை உயர்த்தி கொள்ளும் நாளாகவும் இருக்க கொடுங்க. பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். காதல் மன கஷ்டத்தை கொடுக்கும். சின்னதாக கவலையை ஏற்படுத்தும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை கொடுக்கும். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதுங்க. இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற சிந்தனையை நீங்க சிறப்பாக வைத்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கையும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. திருவோணம். என்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மன தெளிவும் இன்று உண்டாக கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இன்று உங்கள் வாழ்க்கையில் நினைத்தது கண்டிப்பாக நடக்குங்க. அவிட்டம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்முகத்தன்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளென்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு நினைவு திறன் அதிகரிக்கக்கூடும். நெடுநாள் வாங்க நினைத்த பொருளையும் கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும், அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தன வரவு தாராளமாக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியம் கூட கண்டிப்பாக மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடைபெற கொடுங்க. புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று குடும்பத்தில் ஒற்றுமையும் நிலவ கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். மகிழ்ச்சிக்கெல்லாம் என்று குறைவிருக்காது. பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தம் நீங்கிவிடக்கூடும். அவருடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடைபெற கொடுங்க. மன கவலை நீங்கி கண்டிப்பாக நிம்மதி உண்டாகக்கூடும். மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். முடிவுகளை குழப்பம் இல்லாமல் எடுக்க வேண்டும். கண்டிப்பாக காதல் கைகூடும். நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வி முழு அக்கறையுடன் செயல்பட வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்குங்க. வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. இன்று காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். சதயம் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். தாராள தனவரவு கண்டிப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு சத்தான ஆகாரம் முக்கியம். காரமான உணவுகள் வேண்டாம். இன்று பிரச்சனைகளை ஓரளவு சரியான முறையில் கையாளுவீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்று சந்தோஷமாக இன்று காணப்படுவீர்கள். புரட்டாத்தி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை சரி செய்து விடுவீர்கள். காரிய அனுகூலமும் இன்று ஏற்படக்கூடுங்க. சந்தோஷமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. சக நண்பர்களில் ஆதரவு இன்று ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று மனம் தளராமல் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மேனும் ராசினியர்கள், இன்று நீங்கள் பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தன லாபத்தை கண்டிப்பாக சீராக அதிகரித்துக் கொள்வீர்கள். மேனும் ராசினியருக்கு தொழில் சம்பந்தமாக பெரியவர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபட முடியுங்க. எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் சிறப்பாக இருக்கும். ஏற்றமான நல்ல பலனை அடைய முடியும். பெண்களால் இன்று நன்மை உண்டாகக்கூடும். வழக்கத்தை விட கூடுதலாக இன்று உழைக்க வேண்டியிருக்கும். பொருள் வரவும் இன்று சீராக இருக்கக்கூடுங்க. இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். தடைகளை தாண்டி இன்று முன்னேறி செல்வீர்கள். பெரியவரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. வாக்கு வன்மையால் எல்லா காரியங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணில் சரியாக கொடுங்க. என்று உங்களுக்கு வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. நட்பாலும் நல்லது நடைபெறக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், முடிவுகளை தெளிவாகிடுங்கள். காதலில் மட்டும் குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தொடர்ந்து முடிவுகள் எடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அது மட்டுமில்லை, கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அரசாங்கம் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூறிவிடுங்க. அக்கம் பக்கத்தின் இருப்பவருடன் பார்த்து பேசுங்கள். எந்த ஒரு சண்டை சச்சரவிலும் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. உத்திரட்டாத்தி. இன்று உங்களுக்கு சின்னதாக குழப்பம் இருக்குங்க. நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்து விடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனையும் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளலாம். ரேவதி பன்முக திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். உழைப்பின் அருமையை இன்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தூர தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பல நெருக்கடியையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.